தக்ஷா மெதுவாக அப்படியே சைக்கிள் நல்லா ஓட்டி பழகிட்டேன் அப்படிங்க. சைக்கிளிங் முடிச்சதுமே காட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. காட்டில் போயிட்டு மம்டியை வாயை நல்லா தட்டிட்டு 2 நாளைக்கு முன்னாடி குறை வச்சிருந்த அந்த வாய்க்கால நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. கட்டர் எடுத்து நெட்ன செடி தளவு வறண்டு போகுதுன்னு தரிச்சு விட்டாச்சுங்க. க்ரோச்செட் பேக் பண்ணுறதுக்காக நித்தியா த்ரெட் கேட்டிருந்தேன் அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவங்க அழகாக ஃபார்முலாலாம் எழுதி க்ரோச்செட் பேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வெயிட் ஸ்கேல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஈரோடு வரைக்கும் வந்துருந்துங்க. இன்றைக்கின்னு பார்த்து ஈரோட்டுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க, மழை வரும் அப்படின்னு சொல்லி. மழை தூரல் தான் வந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படியே பெருந்தர் கிளம்பிட்டு ராயல் பிரிண்டர்ஸில் ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே பானை கடைக்கு போயிட்டுங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு பானை ஒன்று வாங்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. எதுவும் லீக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டேப்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிவிட்டுங்க வாங்கிட்டு வந்துட்டேன். க்ரோச்செட் பேக்கோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்திருக்குதுங்க. இன்றைக்கி கார்த்திகை தீபம். தக்ஷாவும் நித்யாவும் தீபமெல்லாம் பற்ற வச்சு ஆஃபீஸு வீட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. என்னதான் நம்ம கடை லைட் போட்டாலும் இந்த தீபத்தோட வெளிச்ச அழகுக்கெல்லாம் எதுவுமே ஈடாகாதுங்க. ராயல் பிரிண்டர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்டிக்கரெல்லாம் 180 கிராம் ஜாரில் எடுத்து நீட்டாக ஒட்டிட்டுங்க. இன்றைக்கி வந்திருந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.